ஆனால் இதுக்கு பதவி காலம் முடிஞ்சால் அதோட முடிஞ்சு போச்சு என்பதல்ல, ரினியூவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லவர்களாக இருந்தால் இந்நேரமே எடுத்திருப்பாங்க. இவர்கிட்ட தான் நாகரிகம் தெரிந்தவர்கள செய்ய காரியத்தை இவங்க செய்ய மாட்டாங்களே. அதனால் எது வேணாலும் நடக்கலாம் தான். ஆனால் இவ்வளவு அசிங்கமானதுக்கு அப்புறமும் இன்னமும் இனிமேல் அவர் நீடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. அவங்களும் கொஞ்சம் அந்த வாடையாவது இருக்கும்ல. ஏற்கனவே ஒரு நிறுத்தி வச்சிருந்த 10 மசோதாக்கள்ல பல மசோதாக்கள் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் நலன் சார்ந்தது, உயர்கல்வித்துறை சார்ந்தது, துணைவேந்தர் நியமனத்தில் பல குளறுபடிகள். இப்போ வேந்தரே வந்து தமிழ்நாடு முதல்வரே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த இனிமே தான் இந்த தடைகள்லாம் இப்போ நீங்கி போச்சு. நீங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் பண்ணது என்பது இன்றைக்கல்ல, எதிர்கால தலைமுறையே பாதிக்கக்கூடிய மோசமான ஒரு விஷயம். கல்வி என்பது எவ்வளோ முக்கியமான ஒன்று. இந்த 4 வருடங்களில் 4 வருடங்களில் இருந்தால் வந்ததுக்கப்புறம் இதில் ஏற்பட்ட தடைகள், அந்த துணைவேந்தர் நியமனத்தில் அவர் இஷ்டத்துக்கு சம்பந்தம்லாம் பல பேரை போடுறது அல்லது போடாமலே இருக்கிறது. அதனால் அந்த நிர்வாக கோளாறால் மாணவருடைய எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற அளவுக்கு வந்திருக்கு.